வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு திகழான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். 19 வருஷமா யாருக்கும் பிடிபடாம ஒரு ஆவி மாதிரி வாழ்ந்துட்டு இருந்த குற்றவாளிகளை நம்ம ஏஐ, அதாவது செயற்கை நுண்ணறிவு, வெறும் சில மணி நேரத்துல எப்படியா சால்ட்டா கண்டுபிடிச்சதுன்னு தெரியுமா? வாங்க, இந்த மர்ம வழக்கின் முழு பின்னணியையும் இன்னைக்கு அலசலாம். பல வருஷமா போலீஸ் கண்ணுல மண்ணை தூவிட்டு ஒரு கோஸ்ட் ஹண்ட் ரேஞ்சுக்கு எஸ்கேப் ஆனவங்கள ஏஐ எப்படி ஈஸியா ட்ராக் பண்ணுச்சு? இந்த பிரமிப்பான தொழில்நுட்ப சாதனையை புரிஞ்சுக்கணும்னா நம்ம முதல்ல 2006ல நடந்த ஒரு சோகமான சம்பவத்துக்கு பின்னோக்கி போகணும். 2006 ஒரு பயங்கரமான சம்பவம். முதல்ல 2006ல நடந்த அந்த பயங்கரமான சம்பவத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். கேரளாவில் இருக்கிற அஞ்சல் அரசு மருத்துவமனை ஜனவரி 24, 2006 அன்னைக்கு ரஞ்சினிக்கு ரொம்ப அழகான இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்தது. குடும்பமே ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாங்க. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கல. குழந்தைகள் பிறந்து சரியா 17வது நாள் பிப்ரவரி 10 அன்னைக்கு காலையில பாட்டி சாந்தா குழந்தைகளோட பிறப்புச் சான்றிதழ்களை வாங்கறதுக்காக விஆர்ஓ ஆஃபீஸ்க்கு போயிருந்தாங்க. அந்த மதிய நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள நுழைஞ்ச ஒரு கொடூரன் ரஞ்சினியையும் அந்த பச்சிலம் குழந்தைகளையும் ஈவு இரக்கமே இல்லாம கொலை செஞ்சுட்டா. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பக்கத்து வீட்டுக்காரங்க யாருக்கும் சின்னதா ஒரு அலறல் சத்தம் கூட கேட்கல. வீட்டின் கதவும் உடைக்கப்படல. அப்படின்னா என்ன அர்த்தம்? கொலையாளி கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்ச, அவங்க நம்பி வீட்டுக்குள்ள அனுமதிச்ச ஒருத்தராதான் இருக்கணும்னு போலீஸ் உடனடியா சந்தேகப்பட்டாங்க. விசாரணையில் தீர்க்கப்படாத புதிர்கள் என்னன்னு பாப்போம். விசாரணை ஆரம்பிச்சப்போ மருத்துவமனையில பாட்டி சாந்தா பார்த்த ஒரு நபரோட அடையாளங்களை வச்சு போலீஸ் ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சாங்க. தன்னை அனில்குமார்னு அறிமுகப்படுத்திக்கிட்ட அந்த ஆள் தான் ஒரு அனாதைன்னு சொல்லியே அந்த குடும்பத்தோட நம்பிக்கைய பெற்றிருக்கான். கர்ப்பிணி பெண்களை எப்படி கவனிச்சுக்கணும்னு ரொம்ப அக்கறையா கேட்டிருக்கான். அது மட்டும் இல்லாம ரஞ்சனி டிஸ்சார்ஜ் ஆகிற தேதியை குறிச்சு வச்சுக்கிட்டு அவங்க ஊருக்கு போக ஒரு ஆட்டோவையும் அவனே ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்கான். பாத்துக்கோங்க, எவ்வளவு பெரிய பிளான். கேஸ் அப்படியே முடங்கி போன நேரத்துல தான் ஒரு மிகப்பெரிய பிரேக் கிடைச்சது. சந்தேக நபரோட சாயல இருந்த ஒருத்தன் ஒரு டீ கடைக்கு பக்கத்துல இருந்த ஏடிஎம்ல பணம் எடுத்ததா ஒரு தகவல் வந்துச்சு. அந்த பேங்க் அக்கவுண்ட்டை ட்ராக் பண்ணப்போதான் அந்த அதிர்ச்சியான உண்மை வெடிச்சுது. அந்த அனில்குமாரோட உண்மையான பேரு ராஜேஷ். அவன் கண்ணூரைச் சேர்ந்தவன். அது மட்டும் இல்லாம அவன் ஆர்மில வேலை செய்றான்ற உண்மையும் அம்பலமாச்சு. இங்கதான் நாம சில விஷயங்களை கனெக்ட் பண்ணி பார்க்கணும். கொலையாளி ராஜேஷ் சரியா 1 மாச லீவ்ல சொந்த ஊருக்கு வந்திருக்கான். அதே சமயம் ரஞ்சனியோட கணவன் திவில்குமார் 2 நாளா டியூட்டிக்கு போகாம எஸ்கேப் ஆயிருக்கான். இதைவிட பெரிய ஷாக் என்ன தெரியுமா? ராஜேஷும் ரஞ்சனியோட கணவன் திவிலும் பஞ்சாப் மாநிலத்துல இருக்க பதான்கோட் ராணுவ முகாம்ல ஒன்னாதான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இன்னொரு ட்விஸ்ட் பாத்தீங்களா? கணவனின் துரோகம். இந்த கொலைகளுக்கு உண்மையான மூளையா செயல்பட்டது யாரு? அந்த கொடூரமான உண்மை இதுதான். இந்த கொலைகளுக்கு பின்னாடி இருந்தது முகம் தெரியாத யாரோ ஒருத்தன் இல்ல, அந்த பிஞ்சு குழந்தைங்களோட சொந்த அப்பாவான திவில்குமார் தான். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ரஞ்சனியை ஏமாத்திட்டே வந்திருக்கான். ரஞ்சனி 4 மாச கர்ப்பிணியா இருந்தப்போ இது ஏன் குழந்தையே இல்லைன்னு மறுத்துட்டான். உடனே ரஞ்சனியும் அவங்க அம்மாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக போலீஸ் திவில்குமாரை கூப்பிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்போன்னு மிரட்டி இருக்காங்க. உண்மை தெரிஞ்சா மாட்டிக்குவோமேனு பயந்த திவில் தன்னோட நண்பன் ராஜேஷுக்கு காசு கொடுத்து சொந்த குடும்பத்தையே காலி பண்ண சொல்லியிருக்கான். இப்படியே கடந்து போன 19 வருட நீண்ட காத்திருப்பு. பதான்கோட் கேம்ப்ல போலீஸ் தங்களை தேடி வர்றத அறிஞ்ச 2 பேரும் ராணுவ வேலையை அப்படியே விட்டுட்டு தலைமறைவாகிட்டாங்க. குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகான பல மாநிலங்களுக்கு மாறி மாறி தப்பி ஓடினாங்க. இந்த கேஸ் சிபிஐ கைக்கு மாறி லுக் அவுட் நோட்டீஸ்லாம் கொடுத்தாங்க. ஆனாலும் கிட்டத்தட்ட 20 வருஷமா சிபிஐ கண்ணிலே மண்ணை தூவிட்டு எந்த ஒரு தடையும் இல்லாம ரொம்ப உஷாரா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. சரி, இப்போ நம்ம மெயின் டாபிக்கான வழக்கை தீர்த்த ஏஐ தொழில்நுட்பத்துக்கு வருவோம். மிகச்சிறந்த துப்படிவாயர்களால கூட கண்டுபிடிக்க முடியாததை ஒரு மாபெரும் டெக்னாலஜி எப்படி சாதிச்சதுன்னு பார்ப்போம். அப்படியே ஒரு 19 வருஷம் முன்னோக்கி, அதாவது ஜனவரி 2025க்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா ராஜேஷ் மற்றும் திவில்குமாரோட உண்மையான பெயர்களையும் அவங்களோட பழைய போட்டோக்களையும் ஏஐக்கு இன்புட்டா கொடுத்தாங்க. அடுத்த செகண்ட் ஏஐ இன்டர்நெட் முழுவதையும் சல்லடை போட்டு தேட ஆரம்பிச்சுது. வெறும் 1 மணி நேரத்துக்கும் குறைவான டைம்ல புதுச்சேரியில ஒருத்தரோட ஃபேஸ்புக் திருமண புகைப்படத்தில் இருக்கிற முகங்களோட இவங்க முகங்களை ஏஐ எக்ஸாக்டா மேட்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருச்சு. நினைச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம் இது. 2006ல அந்த கொடூர கொலைகளை பண்ணிட்டு சரியா 5 வருஷம் கழிச்சு புதுச்சேரிக்கு வந்து பேரை மாத்தி வேற வேற பெண்களை கல்யாணமும் பண்ணிருக்காங்க. 19 வருஷமா புது பேரு, புது குடும்பம்னு ரொம்ப சேஃபா வாழ்ந்துட்டு இருக்கோன்னு அவங்க நினைச்சாங்க. ஆனா ஜனவரி 3, 2025 அன்னைக்கு ஏஐ அவங்களோட 19 வருஷ போலியான முகமுடியை கிழிச்சு 2 பேரையும் போலீஸ் கிட்ட கச்சிதமா சிக்க வச்சிருச்சு. செயற்கை நுண்ணறிவு
இது ஒரு ஆயுதமா இல்ல கருவியா? இந்த கேஸ் முடிவுக்கு வந்தது டெக்னாலஜியை பத்தின ஒரு முக்கியமான புரிதலை நமக்கு கொடுக்குது. ஒரு பக்கம் ஏஐயை எல்லாரும் ஒரு அச்சுறுத்தலா தான் பாக்குறாங்க. அதாவது வேலை போயிடும், டீப் ஃபேக் பண்ணுவாங்க, தப்பான செய்திகளை பரப்புவாங்கன்னு பல விமர்சனங்கள் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் ஏஐ அப்படிங்கிறது எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு கருவி, மனிதர்களாலேயே தீர்க்க முடியாத ரொம்ப பழைய வழக்குகளை சால்வ் பண்ணி பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதியை வாங்கி கொடுக்கறதுல அது எவ்வளவு பெர்ஃபெக்டா செயல்பட்டிருக்குன்னு இந்த கேஸ் நமக்கு தெளிவா உணர்த்துது. ஃபைனலா, இது ஒரு கருவியா இல்ல ஆயுதமா? மனிதனோட புத்திசாலித்தனம் இந்த செயற்கை நுண்ணறிவை எப்படி பயன்படுத்த போகுது? ஏஐங்கிறது வெறும் ஒரு டூல் மட்டும்தாங்க. அதோட உண்மையான எஃபெக்ட் அதை நாம எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்துதான் இருக்கு. டெக்னாலஜியை நீதிக்காக பயன்படுத்தும் போது அது கண்டிப்பா ஒரு மாபெரும் வரமா மாறுது. நீங்களும் இதைத்தானே நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான அலசலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.